மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்திற்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய உண்மைதான் எச்ச கிளாஸ்ல தான் குடிக்கிறான். ஐயா புது கிளாஸ் அந்த ஐயா வெச்சா வச்சிருப்பாங்க. ஐயா போய் கேட்டா போதும். புது கிளாஸ்ல பெற்றா டீய போட்டு கையில குடுக்க மாட்டாங்க. ஒரு தட்டுல தாண்டி டீ வச்சிடுவாங்க. ஐயோ அவ்வளவு மரியாதையா அந்த ஐயா ஐயா குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸ் யாருமே குடிக்க மாட்டாங்க. எப்படா குடிப்பாங்க இந்த வாயில வச்சு குடிச்ச கிளாஸா? எப்படா குடிப்பாங்க? பச்சில போயிடுவியா? பச்சியா பச்சில நான் வச்சுக்கடா. ஐயா புரியல. ஏய் பஸ்டா பஸ். பஸ் பஸ்ஸா போயிடுயா? பச்சில போயிடுயா? போய் நேத்தியா கூட்டமா இருந்தா உங்க யாரும் விடுவாங்களா? டேய் நீ யாருமே விட மாட்டாங்கடா. ஆனா ஐயா கப்பதி கடாதி ஐயா போய் பச்சில கால எடுத்து வெச்சா போதும். உள்ள இருக்க மொத்த போது எனக்கு கீழே போயிடுது. என்ன பண்ண? அவ்வளவு பயம். ஏய் பவர்ரா ஐயா. நம்ம பயந்தே மரியாதை மரியாதையா? எல்லாம் ஐயா அடிச்சு போடுவேன். அப்பா டேய் 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 மூஞ்ச பாத்து. ஏய் ஓ மூஞ்ச பாத்து நாய் கூட கொல்றா போல. ஏய் நீ என்னடா சொல்ல மாட்டே? இந்த நாட்டத்தோட பஸ்ல போனா யாரா உள்ள உட்காருவாங்க? தமிழ்நாட்டு கட்டாது ஐயா நம்ம மரியாதைடா. ஐயா வராது வந்துக்கிற சொல்லிட்டு அடிமன் வருவாங்க. ஐயா கூட்டு போய் 10 மச்சிட்டு உட்கார வைப்பாங்க. ஐயா முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு யாரும் உட்கார மாட்டாங்க. ஐயா அப்படியே உட்காந்து அவ்வளோ பயம். அந்த ஐயா இப்போ உனக்கு கூட சீட்டு கிடையாதுடா. அப்புறம் மகளுக்கு பிரி. ஏய் மூதேவி பக்கத்துல அடிக்கிற நாத்துல எப்படிதான் உட்காருவாங்க? ரத்தமும் ஓய்வு எடுத்து பக்கத்துல எப்படி உட்காருவாங்க? ஒரு நாளைக்கு 6 நாளைக்கு குடிக்குது. 6 நாளைக்கு போடா 6 வேலைக்கு குளிக்கிறா. பாம்பே தூத்து பண்ணுது. பாம்பே தூத்து பண்ணுது. பாம்பே செட்டு யா பண்ணனா புரியாது. அது ஓடு படா. ஏய் ரூபா கொடுத்து வாங்கினா கூட அந்த வாசனை வராதுடா. ஐயா சொல்றது கரெக்ட் தான்டா. கிட்ட வராத போய் நாத்து அடிக்கிறா. ஏய் ஓ மத்த கவுல ஏத்து போ. யார் மேல கவுல அடிக்கிறா? குச்சி எத்தனை காச்சு? குச்சி அவன் தீபாவளி அமாவாசையை குளிக்கிறான். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நான் குளிச்சத. ஏய் எல்லாமே நாத்தாச்சான குச்சிக்கிறாங்க. கர்மோ நாத்தடி மூக்கு கை ஓட்டு வாயில ஓடுறோம். ஐயாவுக்கு எப்படி வந்தா? மொத்தம் 10 கடை யாரா? ஏய் ஐயா தல்ல பெட்டியா கூத்த தங்க தள்ளிடு. எடி செருப்பு விடலாடா. அது கூட தங்கடா. ஏய் ஐயா தல்ல இத பெட்டி தங்கடே. ஆமா ஓ பாத்தவ பாவமா கட்டிடா. இன்னும் 4 வந்து நானே ஓட்றாங்க கட்டிடா. அதெல்லாம் மானா உத்துது. ஐயா தங்கத்துல ஒரு காது போட்டு குத்துது. காடா அந்த பையா என்ன காடா? ஏய் அந்த தங்கத்துல பெட்டியா கூத்த தங்கத்துல சேர்ந்துக்கோ. சேர்ந்துங்க ஒரு காது வாங்கி குத்துது. காது கைத்துல மாட்டிக்கோ. அது கைத்துல மாட்டிக்கிட்டு நீ ஓத்துல கட்டி பண்ண வச்சு. ஏய் என்ன கடியா? ஓத்துல கட்டி பாய் ஓட்டு கடிக்கா. அப்பா என்ன வச்சியா? இன்னும் நோக்கிங்களா? காசே கூடல. அச்சே கேட்க மாட்டாங்க. அந்த 10 ரூபாய் ஏதிக்குதா? இதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. காசே போடுறா. அந்த பையா அம்மா பாவுல கடியா. ஏய் வரும்போது சொன்னா போடுங்க. முதல்ல மூத்த மேஞ்சுக்குவா. அடப்பாடா. ஐயோ அவ்வளோ பயம். அந்த ஐயோ அப்பா என்னடா ஒரு பயம் டே. ஏய் நான் என்ன பண்ணா? என்ன கேக்குறீங்க? ஏய் போர் போடுறா. ஐயா சோறு பாத்தியா? ஆத்துக்கறி கோயம்பா கோயக்கறி கோயம்பா. எடி செருப்பு என்னடா? ஏன் இந்த சாம்பார் ரசரத்துல வரீங்களா? வானந்த பையா ஏன் அதெல்லாம் சத்த ஒரே மந்தமா கத்துக்குது. மந்தமா கோயக்கறி வானா ஆத்துக்கறி சூத்த கால. ஏய் ஐயோ சூட்ட கறி புடுறா. அந்த பையா மண்ணா ஆத்துக்கறி கோயம்பா போடு. ஐயோ ஆட்டுக்கறி கோயம்பா. அந்த ஆட்டுக்கறி கோயம்பா உங்கம்மா ஒரு செம்பாது செம்பாருல ஆடுங்க டேய். அந்த சரியா சோறு போடுறா. சரி மீடியா உனக்கு கல்யாணம்
எனக்கா கல்யாணம் கல்யாணமா அது யாரா கமலேத்து நானே வந்து மொதமா காதுறேன் எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு கொடுப்பானா எங்க அம்மா கொடுப்பா இப்ப நான் உனக்கு காமிச்சா ஆமா சரியா நாங்க வந்து சோறு போதுவில்ல போறேன் சரி அப்பா நான் சொன்ன மாதிரியே 10 பொறுத்த இவனுக்கு தான் பக்காவாகுது. ஆமா ஏய் சீக்கிரமா சோறு எடுத்துடா ஏய் போறடா சோறு 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 சட்டை சரியாக இருப்பார். இதை காணக்கூடியவர் யார்? என் மகள் மகேஸ்வரி. நீ என்ன செய்கின்றாய்? நான் அழைத்ததாக என் மகள் மகேஸ்வரி அழைத்துக் கொண்டு வா. மகேஸ்வரியா போயிடுச்சு என் தந்தைக்கு என் மீது இருந்த கோபம் அனைத்தும் போய்விட்டதா? அப்படி என்றால் உங்க அப்பா தான் கூப்பிட்டு வர சொன்னாரு. தந்தை என்னை அழைத்து வர சொன்னாரா? ஆமா. அவளா இவ்வளவு நாளாக என் தந்தை என் மீது கோபத்தில் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆமா. அனைத்தையும் மறந்து என்னை அழைத்திருக்கிறார். வந்துட்டார். ஏதாவது காரணமாகத்தான் இருக்கும். என்ன காரணத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார்? எதுக்கு தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. என்ன? எனக்கு திருமண ஏற்பாடா? ஆமா ஆமா. அப்படி என்றால் எப்பேற்பட்ட நாட்டு இளவரசராக இருப்பார் அவர்? ஐயோ ஐயோ அழகுன்னு அழகு அவரு தான் சொல்லணும். அழகு அப்படியா? அப்பேற்பட்ட அழகு அவரு. ஆணழகிலே சிறந்தவராக இருப்பார். அவரு பனானா செட்டு தான் போடுவாரு. அவளா அப்படி என்றால் அவருடைய முகத்தழகு? முகமா அஜித் சூர்யா இவங்க என்னத்துக்கா? ஐயா அழகு பார்க்கணும். அம்மா அழகு ஐயா அனைத்து நடிகர்களும் தோற்று விடுவார்களா? ஆமா அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகு. அவர் நடை அழகு எப்படி? ஐயோ ஐயோ அது ஏமா சொல்ற? நடை அழகு தான் சூப்பரா நடை அழகு பொத்துரு ஊந்துருவேன். அப்படி என்றால் என்னை திருமணம் செய்து கொள்வதற்காக எவ்வளவோ பொன்பொருள் மூட்டையோடு வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஐயோ பூரா மூட்டை மூட்டையதான் திருந்து பெறுவாரு. அப்படியா? அப்படி என்றால் என் தந்தை எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆணழகனை மணமுடிப்பதற்காக பார்த்திருக்கிறார். இப்போது என் தந்தையிடம் சென்று அவரை சந்தித்து நன்றிகள் உரைக்க வேண்டும் அல்லவா? ஆனா ஒண்ணு என்ன? அவரு அப்படியே அவரு தூக்கிட்டு அப்படியே டெய்லி ஒரு ஊர் பார்க்கலாம். டூர் போல டெய்லி. அப்படியா? அப்படியே போட்டாலும் அவரு அவருடைய நிறம்? ஐயோ நிறமா நல்ல நிறம். அப்படியே அப்படின்னா அவர் தொட்டா ரத்தம் வருமா? ஐயோ தொட்டா ரத்தம் விடாது. தொடாத ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தம் தாவே சக்கு செவ்வியோன்னு இருப்பான். அப்படி என்றால் உலகத்திலேயே இல்லாத ஆண்மகனாகத்தான் என் தந்தையானவர் பார்த்திருக்கிறார். ஒரு சாப்பாடாகிற வேலையே அப்படியா? ஒரு நாளைக்கு 10-15 விதமா சாப்பிடலாம். விதவிதமா என்ன சாப்பாடு உனக்கு கேட்டா போதும். அப்படியே விதவிதமா சாப்பிடலாம். அப்படியா? எப்பேற்பட்ட நாட்டு இளவரசராக இருப்பார் அவர்? ஆமா ஆமா. அவருக்கு அவ்வளவு பணியாட்கள் இருக்கிறார்கள். ஐயோ ஐயோ அவர் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது. அப்படியா? சோறு 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 இருக்கிறா சாப்பிடல புளி பாத்து கேத்துக்கு போட்டேன். உன் கொய்ப்புடா உன் கொய்ப்பு நான் என்ன பண்ணுறது காரணம். அப்படி என்றால் என் தந்தையை சந்தித்து அவருக்கு நன்றி உரைக்க வேண்டும். அப்பா மன்னித்து விடுங்கள் அப்பா. மகேஸ்வரி
ஆனால் ஒன்று உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துக் கொண்டிருக்கின்றது. அப்பா, நான் எப்பேற்பட்ட ஒரு தவறை செய்திருந்தேன். இருந்தாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் என்ன சந்தோஷமான விஷயம் அப்பா? உனக்கென திருமண ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றேன். எனக்கென திருமண ஏற்பாடா? ஆமா. அது அனைத்தையும் காவலின் இடத்திலே உழைத்து விட்டான். கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.